சிவகங்கையில ஒரு நிகழ்ச்சி அந்த நெறியாளர் தாக்குதல் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெறுவது நீங்க ஆமா அது இன்றைக்கு இல்ல, இது பல தடவை செய்தியாளர்களை திராவிட முன்னேற்ற கழகம் தாக்கப்படுவது இயல்பா இருக்குது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. செய்தியாளர்கள் செய்தி சேர்க்கின்ற பொழுதோ இல்லது அவர்கள் செய்தியை படம் பிடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதோ அதை தடுத்து நிறுத்துவது அது சரியாக இருக்காது. ஏன்னா திமுக அது கை கிடக்குங்க. நீங்க போடுற சப்போர்ட்ல தானே இந்த அடி அடிக்கிறீங்க. நீங்க கரெக்டா இருந்தா இது மாதிரி நடக்குமா சொல்லுங்க? நான் பல முறை சொல்லிட்டேன், அண்ணா திமுக ஆட்சியில் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்காது. ஏன்னா அதாவது பத்திரிகையாளர் ஊடகங்களையும் மதிக்கிற பத்திரிகையாளர்களையும் ஊடக நண்பர்களையும் பாதுகாக்கக்கூடிய கட்சி அதிமுக கட்சி. அது தலைவர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, அம்மாவுடைய அரசும் சரி. எந்த பாதிப்பு ஏற்படுத்த இதையெல்லாம் கண்டித்து தான் நாங்க போராட்டம் நடத்தணும். இன்றைக்கு தமிழகத்தில் நிலவுகின்ற இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சென்னையிலே என்னுடைய தலைமையில் நடைபெற்றது. இங்க இருக்கின்ற உங்களுடைய தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள், மறுபடியும் கூட்டணி கட்சியுடைய தலைவருடைய தலைமையிலே தமிழ்நாடு முழுவதும் இந்த பாலியல் சீண்டல், பாலியல் வன்கொடுமை, அது மட்டுமல்ல கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு இப்படி நடக்காத நாளே இல்லை. இதையெல்லாம் கண்டித்து நாங்கள் போராட்டமே நடத்தினோம். இந்த ஆட்சி இவ்வளவு போராட்டம் நடத்தி இந்த அரசுடைய கவனத்தை கொண்டு வந்தோம். ஆனா அதை தடுத்து நிறுத்த திராணி இல்லாத அரசாங்கமாக திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம். ஏற்கனவே நான் சொன்னேன், இதுக்கெல்லாம் அடிப்படை நீங்க தான். யாரும் தவற நினைக்க கூடாது. நீங்க அவர்களை பெரிய எப்படி என்னன்னு சொல்றேன்னா ஒண்ணுமே இல்லாதவங்கள பெருசு பண்ணி காட்டுறீங்க. அவர்கள் அது பெரிய ஆயுதமா பயன்படுத்துறாங்க. நம்ம யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, என்ன வேணாலும் செய்யலான்னு. தயவு செய்து அருள் கூர்ந்து பத்திரிகையாளர் ஊடகங்களும் இனியாவது உங்களை பாதுகாப்பதற்காக அவர்களுக்கு இப்படிப்பட்ட அதாவது சம்மதமே இல்லாத செய்திகள்லாம் வெளியிட்டு அவர்களை வீழ்த்தாது. எங்க கட்டுக்கோப்பா இருக்குது? 25 நாளா பத்திரிகையில டெய்லி அதால ஓடிட்டு இருக்குது. சொல்றதே கேளுங்க. இது கூட்டணி எத்தனை தடவை பத்திரிகை உங்க பத்திரிகை ஊடகத்தில் பேசிட்டு இருக்கிறீங்க. தயவு செய்து இப்படி அதுதான் சொல்றேன், இப்படி பேசிதான் அவர்களை வளர்த்திட்டு இருக்கிறீங்க. அதாவது உலகத்துக்கே தெரியும் உங்க பத்திரிகை ஊடகம் போட்டுட்டு இருக்கிறீங்க. விசிகா என்னென்ன பேசினாரு, எவ்வளவு மனம் பேசினாரு. அதே மாதிரி அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட தொகுதியெல்லாம் குறைக்கப்பட்டது மன வேதனை வெளிப்படுத்தினாங்க. அதையெல்லாம் நீங்க தொலைக்காட்சியில தெளிவா காட்டுங்க, பத்திரிகையில போடுங்க. நாங்க அப்படி இல்லை, மன உணர்வுபூர்வமா பேசணும், வந்தோம், அறிவிச்சோம். இப்போ தொகுதி எந்தெந்த தொகுதி எந்தெந்த கட்சிக்குன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் வெளியே வந்துடும். அதாவது இது பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு மக்களிடத்துல. இன்னைக்கு அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அதோட நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவருடைய கனவு, அந்த மாணவருடைய கனவு எப்படியாவது மருத்துவர் ஆக வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது இதுவரை சுமார் 3000க்கு மேற்பட்ட மாணவர்கள் 7.5% உள் இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சு இன்னைக்கு மருத்துவக் கல்வி கிடைச்சிருக்குது. இது கிராமத்திலிருந்து நகரம் வரை அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய பாக்கியம். ஆக அங்க வரவேற்பு இருக்கிறதுனால அதை சற்று 2.5% உயர்த்தி இருக்கு.